Welcome to module number 18 part number 2 current electricity ங்கிற டாபிக்ல நம்ம part number 2 பார்க்க போறோம். Previously last videoல current பத்தியும் resistivity-யும் அதில் இருக்கக்கூடிய formulas அதோட conversions பத்தி பார்த்தோம். Now we are going to see resistors and EMF ஓட combinations in terms of series and parallel. இதில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய combination problems பார்க்க போறோம். Then various instruments and their calculations and their line diagrams அதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த பார்ட்டுங்கிறது ஐ திங்க் பார்ட் 2 மட்டும்தான் இருக்குமா இல்லை அடுத்த பார்ட் போகுமாங்கிறது எனக்கு தெரியல. டிபெண்டிங் அப்போ அந்த டைம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம ஸ்ப்ளிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த தியரிஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணணுங்கிறதுக்காக தான் எவ்வளவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் த தியரி வித்தவுட் மிஸ்ஸிங் எனி ஸ்பாட்ஸ். எந்த ஸ்பாட்டையும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிறது இதோட பேஸ். பவர் நம்ம யூஸ்வலாக சொல்லும்போதே இங்கே V × I அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ இங்கே பவர் அப்படிங்கிறது யூஸ்வலாக சொன்னோன்னா எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நம்ம சாப்டர் 2லேருந்து சாப்டர் 8 வரைக்கும் நம்ம பார்த்தது எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம், கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம், அல்லது ஸ்ப்ரிங்கோட எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ இதற்கெலாம் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். ஸோ mghன்னு ஒரு ஃபார்முலா பொட்டன்ஷியலுக்கு, 1/2 mv²னு பார்த்தோம், அப்புறம் 1/2 kx², இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இது எல்லாமே கம்மிங் அண்டர் மெக்கானிக்கல். அதுவே இந்த 10வது யூனிட்டுக்கு அப்புறம் இந்த 11, 12, 13 இந்த 3 யூனிட் சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னன்னு சொன்னோம், ஹீட் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு Q. ஏன்னா தெர்மல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் Q. இது mCp × ΔT அப்படின்னு பார்த்தோம், அல்லது m × L. இது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இது லேட்டன் ஹீட், இந்த ஆர்டரில் பார்த்தோம். ஸோ இந்த எனர்ஜி பேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்படி. அப்புறம் இன்ஜின்னு வரும்போது ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் சப்ளைட், இதை ஒர்க் டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். இதை ஹீட் சப்ளைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்புறம் அந்த ஹீட் ரிஜெக்டட் QR. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி வருது Q. அப்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா இப்போ நம்ம வந்து சாப்டர் 18ல் இருக்கும். ஸோ வாட் யூ மீன் பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, நம்ம அதை பார்க்கணும் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம பார்க்கும்போது கூட இனிஷியலாக 16th யூனிட்டு 17th யூனிட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் பேஸில் U which is equal to K × Q × Q டிவைடட் பை R, இப்படி ஒரு விஷயம் பார்த்தோம், கரெக்டாக. அதனோட யூனிட் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூல் தான், ஏன்னா யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்ம சார்ஜை பேஸ் பண்ணி வரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியை நம்ம பார்த்துட்டோம். யூஸ்வலாக கரண்ட் அப்படிங்கிற ஒரு பேஸில் வரும்போது சார்ஜ் இது இந்த ஹிட் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எனர்ஜியை H அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம், விச் இஸ் நத்திங் பட் பவர் இன்ட்டு டைம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் I அப்படின்னு சொல்லும்போது V × I × T அப்படின்னு சொல்லிடலாமா. ஸோ அப்போ கவனிச்சிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிங்கிறது ஒன்று, அப்போது எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று. இப்படி ஒவ்வொரு பேசிஸ்லேயும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜி மாறட்டே போகுது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்ஸ் இட் இஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் சார்ஜஸ் கிவன். அதுவே பேஸ்ட் ஆன் கரண்ட்டுன்னு சொல்லும்போது V × I × T. ஸோ இந்த பேசிக்ஸோட கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்தாலும் பார்த்தீங்களா, 2வதுலேருந்து 8வது யூனிட்டுக்கு போய் 11, 12, 13க்கு போய் அதுக்கப்புறம் 16, 17க்கு போய் ஃபைனலாக 18. ஸோ இந்த எனர்ஜிங்கிற ஒரு வார்த்தை சாப்டர் 2லேருந்து சாப்டர் 18 வரைக்கும் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரி, இதுக்கப்புறம் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி இதுக்கு மேலே வராது, மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கு மேலே எனர்ஜி வராது. அதனால தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது mgh என்றும் 1/2 mv² என்றும் பார்த்துருக்கோம். அப்புறம் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது mCp ΔT என்றும் m × Lன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது K × Q1 Q2 டிவைடட் பை Rன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக இங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we are getting V × I × T. ஸோ அது ஒவ்வொன்றத்தையும் சொல்லும்போதும் இதில் என்ன எம்னா என்ன, ஜினா என்ன, ஹெச்னா என்ன, எம் V² சொல்லும்போது V = U + AT, அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதற்காக அந்த ரிவிஷனுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு V அப்படின்னு சொல்லக்கூடாது I × R அல்லவா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get IR I. 2 I இருக்கும்போது it becomes I² × R அப்படின்னு மாறும். ஸோ V which is equal to IR, அப்போ I = V/Rங்கிற ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் வரும்போது P which is equal to V²/R² × R அப்படின்னு எடுக்கலாமா. Why? Because P which is equal to I² R
ஐயினுடைய மதிப்பான இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது v ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு மாறுது இன்ட்டு ஆர். திஸ் ஆர் இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆகும்போது p ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் 1/1 நமக்கு எல்லா டெரிவேஷன்ஸும் வரும். எண்டு பை எனர்ஜின்னு சொன்னால் அது ஜூல் தான். லைக்வைஸ் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொன்னால் வி தான். பவர் என்று சொல்லும்போது வாட் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டை பேஸ் பண்ணி வரும்போது ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜை பேஸ் பண்ணி வரும்போது வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு வருது. பட் எனிஹவ் தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரிக்கல் பவர்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? அப்போது எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஆர் இஸ் மேண்டேட். அதற்கப்புறமா எய்தர் ஐ இருக்கலாம் அல்லது வி இருக்கலாம். இது ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பவரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படித்தான் இதோட ஃப்ரேமிங் ஃபுல்லாக வருது. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதனால தான் இந்த கன்வர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். ப்ளீஸ் டேக் எ க்ளோஸ் லுக். ஓகே, ஸோ ஃபார் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸுங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைங்கிறத நம்ம லாஸ்ட்டாகவே சொல்லியிருக்கோம். அதில் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வரும்போது சீரீஸ் அண்ட் பேரலல் ரெண்டு டைப். சீரீஸோட டயக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 3 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரே டைப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே வி. ஸோ வி இஸ் கோயிங் ஆன். இந்த ஸ்டேஜஸில் பை மீன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் போயிட்டுருக்கு. என்றைக்கு நமக்கு ரெசிஸ்டர்ஸ் காமனாக கனெக்ட் ஆகப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஐ இஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா? அதுவே parallel அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது which is nothing but v is constant. இது ரெண்டுத்தை கரெக்டாக மைண்டில் வைக்கணும். இதை நான் சொல்லும்போது கெப்பாசிட்டருக்கு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது என்னன்னு சொல்லுங்கள். கெப்பாசிட்டரில் சீரீஸில் வரும்போது ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுவே parallelனு வரும்போது another stuff will be constant. அது என்னங்கிறது உங்களுக்கு நேரம் மைண்டில் வந்திருக்கணும். அப்படி வரலைன்னா நம்மளோட ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட் சாப்டர் நம்பர் 17ஓட வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வரணும். என்னால் எழுத முடியும், ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், இதை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம படிக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் டக்குன்னு அதை அப்படியே சைமுல்டேனியஸாக எடுத்து மைண்டில் வைக்கணும். ஸோ அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக வருங்கிறத என்னால் சொல்ல முடியும். பட் ரெஃபர் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே ஐ கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது வி விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போ ஐ இன்ட்டு ஆர் ஈக்குவலண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு I into R1, I into R2, I into R3 something. இதில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே I will be common. அதை தனியாக எடுத்துட்டிங்கன்னா this I and this I கட் ஆகும்போது R equivalent equal to R1 plus R2 plus R3 for series. நல்லா யோசிச்சு பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸோட சீரீஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 1/C1 plus 1/C2 அப்படின்னு வருமா? அதுவே ரெசிஸ்டன்ஸோட சீரீஸை பொறுத்த மட்டும் டைரெக்டாக R1, R2, R3 ஆட் பண்ணுறோம். அப்படின்னா பேரலலுக்கு என்னவாக இருக்கும் அதையும் பார்த்துருவோம். ஸோ இதே தான் பேரலல் சர்க்யூட்டில் ஒரு வோல்டேஜ் நம்ம கனெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா இங்கே போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா வி இஸ் கான்ஸ்டன்ட். எந்த இடத்துலையும் வியோட வேல்யூ டிஸ்டர்பே ஆகலை. ஏன்னா டேரெக்டாக சர்க்யூட்டுக்கு பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ வி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எது மாறும்? ஐ மாறும் இல்லையா? ஸோ இதை தான் பேஸ் பண்ணி ஐ ஈக்குவலண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ வி பை R1, வி பை R2, வி பை RN. எப்போ உங்களுக்கு வி கான்ஸ்டன்ட்னு வருதோ ஆல் திஸ் வி ஆர் கேன்சல்ட் அவுட். அப்போ 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/R1, 1/R2 சம்திங். அதுவே கெப்பாசிட்டன்ஸோட பேரலல்னு பார்க்கும்போது C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே கெப்பாசிட்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ். ஸோ இங்கே எதெல்லாம் கரெக்டாக வருதோ அது இங்கே இன்வர்ஸ் ஆகும். இங்கே எதெல்லாம் லீனியராக இருக்கோ அது இங்கே இன்வர்ஸாக போகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸையும் ரெசிஸ்டன்ஸையும் என்ன பண்ணிக்கிங்க ஒரு தடவை இதை எழுதும்போது, ஏன்னா நான் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லும்போது சொல்லியிருந்தா குழப்பம். நீங்கள் ரெசிஸ்டன்ஸை பற்றி நோட்ஸ் எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு காலம் போடுங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸுக்குன்னு ஒரு காலம் போடுங்க. வென்எவர் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன் சீரீஸ் அப்போது இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன? இங்கே ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருக்கும்போது அதில் விச் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட்? இது முதல் வகை. இரண்டாவது பேரலல் அப்படின்னு சொல்லும்போது கெப்பாசிட்டன்ஸில் விச் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கும்போது விச் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் இதனுடைய ஃபார்முலாஸ் இதை எழுதி நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா குழப்பமே வராது. ஸோ அந்த குழப்பம் வராமல் இருந்தாலே உங்களால் எல்லா ப்ராப்ளம்ஸையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is செல் EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை பேஸ் பண்ணும்போது வாட் யூ மீன் பை செல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ சிஸ்டம்
that converts chemical energy into electrical energy. Electrical energy ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு சிஸ்டத்தையுமே நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். இது நம்ம டெய்லி லைஃப்பில் அவைலபிளாக இருக்குது. கன்சிடர் பேட்ரி. பேட்டரிக்கு ஒரு எண்ட் இருக்குமா, பாசிட்டிவ், இந்த பக்கம் இருக்கக்கூடியது நெகட்டிவ். ஸோ அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம்னு பார்த்தீங்கன்னா லெட் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டஃப்பு. அதுக்கு உள்ளார சில கோட்டிங்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ கெமிக்கல் கேஸுங்கிறது வந்து லைக் கிராஃபைட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் சப்போர்ட்ஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட்ஸ், அதாவது எனர்ஜியை வந்து நம்ம போர்ட்டபுள் ஃபார்ம் ஆஃப் ஸ்டஃப், போர்ட்டபுள் ஃபார்ம் ஆஃப் அ சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னா நீங்கள் பேட்டரி எங்கே வேணால் கொண்டு போகலாம். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளையே இல்லை அப்படின்னா தேவைப்படலைன்னா இன்றைக்கி நம்ம மொபைல் யூஸ் பண்ணவே முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்ப காலத்தில் டேப் ரெக்கார்டரில் ஆரம்பித்து ரேடியோவில் ஆரம்பித்து இன்றைக்கி டிவி வரைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சோர்ஸுக்கிட்ட நம்ம வச்சு அதுலேருந்து தான் நம்மளால் அதை ரன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு எவல்யூஷனை தான் என்னென்னா டேப் ரெக்கார்டரில் பேட்டரி வரக்கூடிய எவல்யூஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வச்சதுனால அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாக போகும்போது பொழுது போகலைன்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் பேட்டரியெல்லாம் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய சைஸ் பேட்டரி ஒரு 4-5 பேட்டரி எடுத்துகிட்டு போவாங்க. டேப் ரெக்கார்டரில் இல்லை ரேடியோவில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரியில் செய்தி கேட்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமே கூட எவால்வ் ஆன முதல் ஃபோன் அப்படிங்கிறது என்னவாக இருந்துச்சு, நம்ம வீட்டில் ஸ்டாட்டிக்காக அந்த ஃபோனுங்கிறது இருக்கும், அதுக்கு மேலே ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவருக்கு நமக்கு கால் வரும், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் நமக்கு சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே இன்டர்னலாக பேட்டரி இருக்குங்கிறது அதற்கு விஷயம். ஸோ போர்ட்டபுளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃபோன்ஸை எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறோம். என்ன காரணம், நமக்கு தேவைன்னா நம்ம பவரை சார்ஜ் பண்ணிக்கிறோம். சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த பேட்டரி தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிவிட்டு எனர்ஜியை சப்ளை பண்ணுது. ஸோ சப்ளை பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியுது, எங்கே வேணாலும் போர்ட்டபுளாக கொண்டு போக முடியுது. ஸோ எனி சிஸ்டம் தட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார் எனி எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அது என்ன எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன், வெல்டிங் வைக்கிறதா இல்லை கேஸில் நம்ம வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதா? எதுவும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் யூஸ் பண்ணுற மொபைல் ஆப்ரேஷனே என்னென்னு கேட்டால் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் தான். ஒய்? பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னலை டிஜிட்டலாக மாற்றி தரதுக்கு அதுலேயும் ஒரு மைக்ரோ ப்ராசஸர், போர்டும்பாங்க, ஐசிம்பாங்களா. ஸோ இந்த போர்டு, இந்த மாதிரி ஐசி, இன்டெகிரேட்டட் சிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜின் மூலமாக தான் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஒன்ஸ் ஃபார் ஆல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் என்னாகும், சுவிட்ச் ஆஃப் ஆகும். ஃபோன் உங்கள் கையில் தான் இருக்கும், ஆனால் அந்த சிஸ்டத்தை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் பேட்டரி அண்ட் செல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த செல்லோட ஒர்க்கிங் தான் இங்கே டிப்ளாய்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர் வித் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். சுற்றி இருக்கக்கூடியதை எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடியது, அதன் மூலமாக நமக்கு பவர் சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் which is nothing but EMF அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதனோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை EMF அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அது தவிர இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம், எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் கிரியேட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். EMF-ஐ ஈன்னு போடுவாங்க. சில இடங்களில் ஈனும் இருக்கும், சில இடத்துல எப்சிலான் சிம்போலும் இருக்கும். ஸோ அதனால் அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ EMF-ஓட வோல்டேஜ் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்ட் தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜும் ஓம் தான். ஆனால் எல்லாமே ஒன்று தானே சார், அப்புறம் ஏன் தனியாக கொடுக்குறாங்க? தனியாக கொடுக்கறதுக்கான காரணம் இண்டிவிஜுவலாக கேபிட்டல் ஆர், இண்டிவிஜுவலாக வோல்டேஜ் என்பது எதுலேருந்து பேஸ் பண்ணி வருதுன்னா இட் இஸ் டைரக்ட் ஃப்ரம் தி சப்ளை. இது நமக்கு ஸ்டோரேஜ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு செல்லுலேருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை EMF என்றும் சொல்லப்படும். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஸ்மாலார்னு சொல்லுவோம். அதனோட யூனிட் ஒன்றாக இருந்தாலும் இது சப்ளை, இது ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த பேசிஸில் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் தான் இப்போ பார்க்கணும். ஸோ V is equal to IRங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இப்போ அந்த IRங்கிறது என்னவா ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயமாக பிரிக்குது. ஸோ V ப்ளஸ் V மைனஸ், நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கும், மைனஸ் ஒன்று இருக்கும். மைனஸ் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் I இன்ட்டு ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இருக்கும். ஆல்ரெடி வி நோ தட் இங்கே வரக்கூடிய வோல்டேஜ், அதாவது ஒரு பேட்டரியிலேருந்து நமக்கு சப்ளை, நமக்கு வெளியிலேருந்து ஒரு ஃபோனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளை V அப்படிங்கிறது I இன்ட்டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பேட்டரியிலேருந்து போகும்போது V ப்ளஸ் V மைனஸுங்கிறதும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆரும் இருக்கும். இதை தான் இங்கே ஈக்குவேட் பண்ணுறாங்க. ரைட் சைடில் என்ன இருக்குது, I இன்ட்டு கேபிட்டல் ஆர் இருக்குது, இது போட்டிருக்கோமா? அதே மாதிரி திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் EMF E அல்லது எப்சிலான் அப்படிங்கிறது கொடுக்குறோமா?
minus of internal resistance into current supplied. ஸோ அதனால தான் I into R அப்படிங்கிற விஷயம் வருது. அப்போ இந்த ஐயும் இந்த ஐக்கும் சேஞ்சஸ் வராதா சார்? கண்டிப்பாக எந்த பிரச்சனை இல்லை. ஐ இஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ரெசிஸ்டன்ஸோட வச்சு தான் நமக்கு எல்லாமே மாற்றம் வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் வோல்டேஜும் ஐயும் மோஸ்ட்லி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது கேபிட்டல் ஆர் ஃபார் சப்ளை. அதுவே ஒரு சிஸ்டம் ஒரு செல்லுன்னு வரும்போது ஆர் மட்டுமல்ல ஸ்மால் ஆரும் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனை தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும்போது கேபிட்டல் ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் கேபிட்டல் ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர். அப்போ இந்த கேபிட்டல் ஐஆர் இந்த ஸ்மால் ஐஆர் ரெண்டுத்தையும் இந்த மைனஸ் இங்கே போகும்போது ப்ளஸ் ஆகுது விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான். அப்போ ஐ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். எதனால் இதை நம்ம சேர்க்குறோம்னா இதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இதுதான் நமக்கு சேஞ்சஸில் ஏற்படக்கூடியது. ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான். இதை பாட்டமில் கொண்டு வந்துட்டால் இ டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. இதனோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் தான். யூஸ்வலாக ஐ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வி பை ஆர்னு போடுவோமா? இங்கே என்னன்னு போட்டிருக்கோம்? இஎம்எஃப்க்கான பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இ. இந்த ஆறுங்கிறது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் மாறி இருக்குது. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தியரிட்டிக்கலாக இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் இன் பேரலல் அப்படிங்கிற ஆப்ஷனில் அதற்கான டயக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சீரீஸ்ன்னு நம்ம சொல்லும்போது வோல்டேஜு இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் பாஸ் ஆகக்கூடிய ஐங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இதோட வேல்யூஸ் மட்டும் மாறும். ஸோ ஹவ் வேல்யூ கால்குலேட்? வி ஈக்குவல் டு ஐஆரா? அதுவே வி ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர்னு போடுறோமா? இந்த ஈங்கிறது நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதுவும் சீரியஸாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். லைக்வைஸ் ஐயோட வேல்யூ காமன், இந்த ஆறுங்கிறது மட்டும் என்னவாகுது? R1 ப்ளஸ் R2 மாறுது. இதுவே பேரலல் அப்படின்னு போகும்போது இதே ஃபார்முலாவான வி ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆருங்கிறதுல பேரலல் என்று சொல்லும்போது இந்த இயும் ஆறு, இந்த E2 R2 அப்படிங்கிறது E1 பை R1 ப்ளஸ் E2 பை R2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 by R1 1 by R2 இந்த ஆர்டரில் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது I is always constant, இதில் இருக்கக்கூடிய V is always constant அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆகுது? V and Iயில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. they are completely depend upon EMFs E1 E2 and then ரெசிஸ்டன்சஸ் R1 R2 இதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது கேபிட்டல் ஆரே இங்கே இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலாக V ஈக்குவல் டு I இன்ட்டு கேபிட்டல் ஆர், திஸ் இஸ் ஆல்சோ I இன்ட்டு கேபிட்டல் ஆர். இப்படி போடும்போது உங்களுக்கு இப்போ என்ன இருக்கும்? கேபிட்டல் ஆரும் எந்த சேஞ்சஸ் பிரச்சனை, கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இங்கே வந்துடுது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 வந்துடுது, பொட்டென்ஷியல் டிஃபரன்சஸ் E1 E2 அதுவும் வந்துடுது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு சம்மில் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். பட் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இதை நோட்ஸ் மாதிரி நம்ம எழுதிட்டு வரீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டயக்ராம்ஸை கரெக்டாக போட்டு அதன்படி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நோட்ஸு அதில் சைடில் ஹிண்ட் மாதிரி நான் அடிக்கடி எழுதிட்டு இருப்பேன் இல்லையா, அந்த ஹிண்ட்டை எனக்கு என்னென்னு பண்ணுங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க சைடில். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நோட்ஸாக பார்க்கும்போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தி நெக்ஸ்ட் ஸ்டெப் Kirchhoff rules அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக் சர்க்கிள் generally consists of number of resistors and cells interconnected sometimes in a complicated way. Why? Because ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குது, ஒரு டிவைஸ் இருக்குது, லைக் ஃபோன். நமக்கு எப்போதுமே ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயமே சொல்லுவோம். ஒரு ஃபோனுங்கிறது நம்மளோட ஹேண்ட் ஹெல்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே 1000 விஷயங்கள் இருக்கும். அதோட போர்டுக்குள்ளே 1000 சிப்ஸ் இருக்கும், ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்ம படத்தை போட்டு அழகாக இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு இஎம்எஃப் இருக்குது, இங்கே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கரண்ட் இப்படி போகுது இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி வருது அப்படின்னு நம்ம ஒரு டயக்ராமாக நம்ம போட்டுடலாம். பட் இந்த மாதிரி 1000 சர்க்யூட்ஸ் அதுக்குள்ளே இன்பில்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு ஐடியா கொண்டு வந்தது கிர்ச்சாஃப் ரூல்ஸ். ஸோ கிர்ச்சாஃப்ங்கிறது அதோட இன்வென்டர், கிர்ச்சாஃப் ரூல்ஸுங்கிறது இந்த ஃபார்முலா எப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் அண்ட் பேரலலோட காம்பினேஷனுக்கு முதல் கண்டுபிடிப்பாக நம்ம அதை பண்ணிட்டதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இதை வச்சு நம்ம எல்லா சர்க்யூட்டையும் கொண்டு வர முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேட்டரியிலேருந்து டிஸ்பிளேக்கு போகக்கூடிய சர்க்யூட்டை நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது டிஸ்பிளேயோட சர்க்யூட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஸ்பெசிஃபிக் பண்ணோன்னா அது சீரீஸில் இருக்கா இல்லை பேரலலில் இருக்கா, இதை நம்ம கான்ஃபிகரேட் பண்ணுறதுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது தேவையாக இருக்குமே தவிர அதுலேருந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துக்கு உப்பேராது, அதாவது சரிப்பட்டு வராது. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா 2 முக்கியமான ரூலை கிர்ச்சாஃப் ரூல்ஸில் டிரைவ் பண்ணுறாங்க. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் திஸ் கன்சிடரிங் சர்க்யூட் 1 2 3 4 இதில் 4 மொத்தம் 5 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த 5 ரெசிஸ்டர்ஸில்
எது ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, எது கேபிட்டல் ஆருங்கிறது நமக்கு தெரியாது. லைக்வைஸ் பேட்ரி கூட பார்த்தீங்கன்னா இங்கே 45 வோல்ட் பேட்டரி இருக்குது, இங்கே 80 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இதுலேருந்து போகக்கூடிய வி எங்கே, இதுலேருந்து போகக்கூடிய ஐ எங்கே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐ இப்போ இந்த மேலே போயிட்டுருக்கு, I2 பாட்டம், I3 இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ இந்த பக்கம் ஒரு I2 போயிட்டுருக்கு. ஸோ இப்படி மல்டிபிள் நம்பர் ஆஃப் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் தான் முக்கியமான ரூல், ஜங்ஷன் ரூல். ஸோ வாட் எவர் மேபி த சர்க்கியூட், அதில் இன்லெட் இருக்கலாம், எக்ஸிட் இருக்கலாம், அவுட் எது வேணால் இருக்கலாம். ஸோ வாட் தே ஆர்னா கரண்ட் என்ட்ரு ஆகக்கூடியது விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிட். ஸோ டேலிங்கிறது இருக்கணும், எவ்வளோ என்ட்ரு ஆகுதோ அவ்வளோ எக்ஸிட் ஆகிருக்கணும். அந்த டேலியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சர்க்கியூட்டில் இஷ்யூ இல்லை. அதாவது இந்த போர்டு ஒரு சின்னோண்டு ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு மீட்டர் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து 2 ப்ராப் போகும். அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டெர்மில் ஒரு நெகட்டிவ் டெர்மில் அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சர்க்கியூட்டில் இங்கேருந்து இங்கே வைப்பாங்க. ஸோ வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்டர் எவ்வளோ ஆகுது, நமக்கு ரிட்டர்ன் வருது எவ்வளோ வருது, ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா போர்டில் இஷ்யூ இருக்குது. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உள்ளார இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் மற்ற விஷயங்களை செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஜங்ஷன் ரூல். அதே மாதிரி ரெண்டாவது லூப் ரூல். தி algebraic sum of changes in potential around any closed loop involving resistors and cells in the loop is 0. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா VA minus BB which is equal to 0. இந்த ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலேருந்து இந்த ஜங்ஷன் பாயிண்ட் டி, எனக்கு இதில் தான் எனக்கு குழப்பம் இருக்குது. அப்படின்னா VD மைனஸ் VAவாக இருக்கட்டும் அல்லது VA மைனஸ் VDயாக இருக்கட்டும், இதை நான் எடுத்து வோல்ட் கொடுத்து செக் பண்ணும்போது 0ன்னு வரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னால் இதுக்கு நடுப்புற என்ன இஷ்யூ இருக்குங்கிறத இண்டிவிஜுவலாக நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு நடுப்புற என்னென்ன இருக்குது, 2 ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. இந்த 3 தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இதுலேருந்து ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க கடைங்களில் இந்த மதர் போர்டை செக் பண்ணுறது. அந்த போர்டு போயிடுச்சுன்னு லேப்டாப்ஸுக்கெலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ்லாம் n நம்பர் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளை 1 by 1 செக் பண்ணுவாங்க, எந்த பார்ட்டில் இஷ்யூன்னு 1 by 1 செக் பண்ணி அதுலேருந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேலி பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எது ரெசிஸ்டர் போச்சா இல்லை ஐசி போச்சா, இப்படி என்னங்கிறத அவங்க கிளியராக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை திருப்பி இருக்கக்கூடிய புது ரீப்ளேஸ்மெண்ட்டை அதில் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துல எக்ஸாக்ட் ஃபெயிலியர் நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. வென் எவர் த சர்க்கியூட் பிரேக்ஸ், சர்க்கியூட்டில் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அது எக்ஸாக்டாக எந்த இடத்துல இஷ்யூ இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே தியரிட்டிக்கல் ஸ்டஃப் தான். எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்கில் இது உங்களுக்கு பெருசாக உபயோகப்படாதனாலும் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு செக் அவுட். ஏன்னா எம்சிக்யூஸ் பேஸுங்கிறது இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸு, மல்டிபிள் நம்பர் ஆஃப் இஎம்எஃப்ஸு, மல்டிபிள் நம்பர் ஆஃப் செல்ஸு, இதெல்லாம் கனெக்டாக இருக்கக்கூடிய சர்க்கியூட்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் I3யோட வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சர்க்கியூட்டை கொடுத்து. லைக்வைஸ் இங்கே போயிட்டுருக்கிற I1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா அதற்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் we are going to instruments. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தியரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to see வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மட்டும் கிடையாது, we have மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லைக்வைஸ் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு வந்துச்சுன்னா இந்த 3த்துலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இது 3மே எதற்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஏன் சார் நான் இதை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணோம், இதுக்கு வேறு எதுவும் இது கிடையாதா, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பேட்டரியிலேருந்து சப்ளை கொடுக்கும்போது அந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ சப்ளை வருதுங்கிறத நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு வோல்டேஜுக்கு நமக்கு மீட்டர் இருக்குது, மீட்டரை செக் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் போகக்கூடிய கரண்ட்டுங்கிறது யூஸ்வலாக இன்னில் போகக்கூடிய கரண்ட்டு, இங்கே அவுட்டில் போகக்கூடிய கரண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா, ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இந்த சர்க்கியூட் ஓகே அப்படிங்கிறது தெரியும். பட் உள்ளார இருக்கக்கூடிய இஷ்யூஸில் ரெசிஸ்டரில் இந்த ப்ராப்ளம் வருது, ஒன்ஸ் ஃபால் இன்புட்டுங்கிறதும் அவுட்புட்டுங்கிறதும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம், உள்ளார ரெசிஸ்டன்ஸில் இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நடுப்புற ஜீன் இருக்கிறது விச் இஸ் நத்திங் பட் கேல்வனோமீட்டர். ஸோ கேல்வனோமீட்டருங்கிறதும் ஒன் ஆஃப் தி மீட்டர் தட் ஃபைண்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ கேல்வனோமீட்டரில் இதில் பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் பேலன்ஸ்டு அப்படிங்கிறது பேலன்ஸ்டு நாட் பேலன்ஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பேலன்ஸ்னு கேட்டிங்கன்னா வென் எவர் த ரெசிஸ்டன்ஸ், இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லாம் ப்ராப்பராக அதில் டியூன் ஆகி கரெக்டான ப்ரொபோர்ஷனில் போயிட்டுருக்குன்னு அப்படின்னா தேர் வில் பி நோ டிஃப்ளெக்ஷன்
அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஸோ நோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா கேலோனோமீட்டருங்கிறது ஜீரோலேயே இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா இது கரெக்டாக போயிட்டுருக்கு. வென் தெர் இஸ் சம் டிஃப்ளெக்ஷன் கேலோனோமீட்டர் டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு வார்த்தை வரும். ஸோ கேலோனோமீட்டர் டிஃப்ளெக்ஸ் பை 10 ohms அல்லது கேலோனோமீட்டர் டிஃப்ளெக்ஸ் பை 15 ohms அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அப்போது இட்ஸ் சம்திங் இட் டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் எந்த இடத்துல நமக்கு பேலன்சிங் பண்ணணும், மீதி இருக்கக்கூடிய 4 ரெசிஸ்டன்ஸில் பேலன்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான தியரி தான் இங்கே இருக்குது. ஸோ இதோட சர்க்கியூட்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா 2-3 பார்ட்டாக பிரிக்கணும். ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ பி டி அதுக்கப்புறம் ஏ. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை செக் பண்ணும்போது வாட் வில் கெட் அப்படின்னா I1 by I2 which is equal to R2 by R1. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெஃப்பு இங்கே இருக்கக்கூடிய டி அண்ட் தென் சி அப்புறம் பி அப்புறம் டி. இந்த சர்க்கியூட்டை ரெஃபர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு I3 I4னு 2 கரண்ட் இருக்கு இல்லையா. ஸோ I3 divided by I4, ஸோ I3 divided by I4 which is equal to R4 divided by R3. ஸோ இந்த கரண்ட்டுங்கிறது ஆல் ஓவர் I1 equal to I3 I2 equal to I4னு சொல்லும்போது this values of I3 by I4 which is equal to I1 divided by I2 which is whole divided which is equal to R4 divided by R3. அப்போ என்ன அர்த்தம், this resistance 2 by 1 which is equal to 4 by 3 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 1 2 3 4 அப்படிங்கிற விளையாட்டுங்கிறதுக்கு நான் வரல. ஏன்னா இதில் என்ன பண்ணுவாங்க சில நேரம் இங்கே ஏ பி சி டின்னு கொடுப்பாங்க, சில பேர் இதை பி கியூ ஆர் எஸ்ன்னு கொடுப்பாங்க. நம்ம அந்த இதுக்குள்ளேயே போகல. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோ அந்த ஆர்டர் படியே நம்ம போகிறோம். R2 by R1 R4 by R3. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது வாட் வி வில் கெட் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஈக்குவேஷனுங்கிறது இந்த 4 ரெசிஸ்டர்ஸ்க்காக கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு கண்டக்டர். எப்போனா வென் த ரீஸ் நோ ஜீரோ ஆர் நல் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை, இந்த 2 வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணுறதுக்கான காரணம் கொஸ்டினில் இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது பண்ணால் மட்டும்தான் திஸ் இஸ் பாசிபிள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இதில் ஏதோ ஒரு சம்திங் வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சு எதுலேருந்து இந்த இஷ்யூஸ் இருக்கோ அன்னொன்று அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கண்டுகொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிட்டர்மினேஷன் ஃபார் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது, இன்னொரு ப்ராக்டிக்கல் டிவைஸ் தட் இஸ் கால்ட் அஸ் மீட்டர் பிரிட்ஜ். அது அடுத்த செக்ஷனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ த நெக்ஸ்ட் டிவைஸ் இஸ் கால்ட் மீட்டர் பிரிட்ஜ். அதுவுமே இதே ப்ராசஸ் தான் போடுது, பட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் வை. ஆஸ் யூஷுவல் வி ஹேவ் அ பேட்டரி கனெக்ஷன் ஆர் அ செல் கனெக்ஷன். அதுலேருந்து மீட்டர் ஸ்கேல். ஸோ மீட்டர் ஸ்கேலுங்கிறதுல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ வாட் யூ மீன் பை 1 மீட்டர் அப்படின்னு கேட்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் ஸ்கேலோ இல்லை பிளாஸ்டிக் ஸ்கேலோ இல்லை உட்டன் ஸ்கேலோ என்னவாக இருக்கும், 100 சென்டிமீட்டரில் இருக்கும் இல்லையா. ஸோ 100 சென்டிமீட்டருக்கு பெரிய ஸ்கேல் இருக்கும். நாளை எங்கள் ஸ்கூலில் எங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க டீச்சர், எங்களோட பயாலஜி டீச்சர் 100 சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அடிக்கணுங்கிறதுக்காகவே நிறையா வாங்கியிருக்கோம் 100 சென்டிமீட்டர் ஸ்கேலில். அதுக்கப்புறம் அது 30 சென்டிமீட்டர் ஸ்கேலாக இருந்துச்சு, அதிலலாம் நிறையா அடி வாங்கியிருக்கோம். இப்போ அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 100 சென்டிமீட்டர் ஸ்கேலுங்கிறது இருக்கும். ஸோ இதோட எட்ஜஸ் இது 2 இடம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஒரு ஒயரை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ப்ளேஸ் பண்ணும்போது பவரில் எலக்ட்ரிக் சப்ளை நம்ம கொடுத்தோன்னா அந்த ஒயர் வழியாக என்ன ஆகும்னா கரண்ட் இஸ் பீயிங் சப்ளைட், வோல்டேஜ் சப்ளை ஆகி இங்கே ரிட்டன் வரும். ஸோ இங்கே ரிட்டன் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட 2 எண்ட்லையுமே 2 ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒன்று பேர் ஆர், இன்னொன்று பேர் எஸ். இது ஒரு கேலோனோமீட்டரில் கனெக்ட் ஆகி ஒரு ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் எ பென் அல்லது ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பென் டைப்பில் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே 1 by 1 மூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. மூவ் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் மட்டும் என்ன ஆகும்னா கேலோனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ நல் டிஃப்ளெக்ஷன் 0 டிஃப்ளெக்ஷனில் காட்டும். அந்த டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ தட் மார்க் ஃப்ரம் ஏ, இந்த ஆர் கனெக்டடாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய இது L1னா அப்போ மீதி இருக்கிறது என்னவாக இருக்கும், 100 minus L1. ஸோ இது L2 நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க, R divided by S which is equal to L1 divided by L2. இந்த L1 by L2ங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா this L2 is completely based on L1. அதனால் 100 minus L1. ஏன்னா why, because இது 45 இருந்துச்சுன்னா இது 55, இது 60 இருந்துச்சுன்னா இது 40. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸும் பேலன்சிங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம காயிண்ட் பண்ணிக்கலாம். எந்த பாயிண்டில் நமக்கு அதுக்கான பேசிக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து. பை சூஸிங் த வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் எஸ் we would get various values of 1.
அதே மாதிரி calculate R at each time. இப்போ நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸை மாற்றலாம், இதோட ரெசிஸ்டன்ஸை மாற்றலாம், மாற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட பேலன்சிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து எரர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஒயர் நம்ம இதை மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சொல்கிறதுக்கு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் பாயிண்ட் நம்ம யூஸ்வலாக இது நமக்கு கிராவிட்டியில் பார்த்து பழகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்கேல் இருக்குது, அந்த ஸ்கேலை நடுப்புற நம்ம நிப்பாட்டினோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பாயிண்ட் ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் சென்டர்னு. ஆனால் ஒரு ஒயரில் கரெக்டாக பாதிக்கு பாதி லென்த்தில் தான் வந்து நமக்கு என்ன சொல்ல பேலன்சிங் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்னாடி கிடைக்கலாம், கொஞ்சம் பின்னாடி கூட கிடைக்கலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ் தான். ஆரையும் எஸ்ஐயும் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரரையும் பார்க்கலாம். திஸ் பாயிண்ட் இந்த கிராவிட்டி பேஸில் பார்க்கும்போது அது கிராவிடேஷனல் பாயிண்ட்னு சொல்லுவோம், இல்லை சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜின்னு சொல்லுவோம். இல்லையா, இன் பேஸ் ஆஃப் கரண்ட்னு சொல்லும்போது வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது இட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதுலேருந்து இங்கே காயின் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் பேலன்சிங் பாயிண்ட். இது யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸுக்கு பேர் மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ we are going to see potentiometer. அதோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் டு ஏ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ஹவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ளைலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜோ நமக்கு டிவைஸுக்கு போகும்போது அங்கே ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதோட ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்படின்னா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா, பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது சப்ளைலேருந்து வரக்கூடிய வோல்டேஜை அதன் உள்ளார எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் அங்கேருந்து டிவைஸுக்கு அந்த சப்ளையை கொடுக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட பெரிய சப்ளை என்னென்னா பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது இட் ட்ராஸ் நோ கரண்ட். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக கரண்ட் சப்ளை ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண இங்கே ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர், அதாவது ஐ ஈக்குவல் டு 0ங்கிறது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். வென் எவர் வி ஆர் இன்க்ரீஸிங், நம்ம அதோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வில் ஃபால் டவுன். குறைக்கும் போது நமக்கு ஐ ட்ராஸ் மோர், ஐ இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ தூரம் அந்த டிவைஸுக்கு யூஸ் ஆகுது, வாட் வில் பி தி மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதில் கண்டுபிடிக்கிறதுக்கும், வாட் வில் பி த மினிமம் ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இது மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் வாட் அப்படின்னு கேட்கும்போது இஎம்எஃப் ஆஸ் வெல் அஸ் தி லென்த். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியோஸ்டாட்டு பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பைப் இருக்கும். அந்த பைப் ஃபுல்லாக என்னவாக இருக்கும்னா ஜஸ்ட்டு ஒயர்ஸால் இது பண்ணப்பட்டிருக்கும். மேலே ஒரு அட்ஜஸ்டிங் பிரிட்ஜ் இருக்கும். அதை இப்படி மூவ் பண்ணுவாங்க, இல்லை இப்படி மூவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து நமக்கு சப்ளைலேருந்து சர்க்யூட் போர்டுக்குன்னு போயிருக்கும் இல்லையா. ஸோ இதையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப் வந்து எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ L1 L2. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கான பேலன்சிங் கிடைக்குது, எந்த இடத்துல மினிமம் பாயிண்ட், எந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட் கிடைக்குதுங்கிறத we can find it from this length. ஸோ இந்த லென்த்துங்கிறது மட்டும் இல்லாமல் இஎம்எஃப், இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது சப்ளைலேயே கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கான இஎம்எஃப் ஆருங்கிறது இங்கே கால்குலேட் பண்ணப்படும். இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டிவைஸ் தான் பொட்டன்ஷியோமீட்டர். ஃப்ரம் தட் வாட் வி வில் கோயிங் டு ஃபைண்ட் அப்படின்னா E1 by E2 which is nothing but L1 by L2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ which is it is probably E by V. இதாவது விங்கிறது நமக்கு சப்ளை அப்படிங்கிறது சொல்லும்போது which is equal to L by 2. ஈங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும், I into Rங்கிறது தெரியும், V which is equal to I into Rன்னு தெரியும். அதுவே இஎம்எஃப்னு நம்ம சொல்லும்போது I into R plus I into small r. அதை என்னென்னு எழுதுகிறோம், I into capital R plus small rன்னு எழுதுகிறோமா. ஸோ இதை தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா கேபிட்டல் E divided by V அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது I into R plus R divided by I into capital R. ஸோ இந்த I and I cancel, capital R plus R divided by capital R அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதை நம்ம லென்த்தோட ஈக்குவேட் பண்ணும்போது what we will get, இதை R divided by R which is equal to 1 plus small r divided by capital R equal to L1 by L2. then இந்த வேல்யூ இங்கே மைனஸ் பண்ணும்போது L1 L2 minus 1 this capital R multiplied here. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ளையில் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய லென்த் டிஃபரன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we can find the internal resistance என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the potentiometer has the advantage that it draws no current from the voltage source being measured. நமக்கு வரக்கூடிய சப்ளைலேருந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is unaffected by the internal resistance. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா?
So we have came to the end of this part. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம தேவையான தியரட்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு நான் சொன்ன விளக்கங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் மேபி. என்ன காரணம்னா நிறைய தியரட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம எம்சிக்யூ பேஸ்னு நம்ம சால்வ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, நான் என்னோடய தியரட்டிக்கல் ஸ்டஃப் எல்லாமே எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்க்கு தேவையான அளவு தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு யூனிட்டை நடத்துறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக டெய்லி 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வீடியோ போடுறேன்னு வைங்க. ஸோ அந்தளவுக்கான கண்டென்ட் இருக்குது. உண்மையாக தப்பு சொல்ல முடியாது. த கண்டென்ட் இஸ் வெரி வாஸ்ட். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து தியரிட்டிக்கலாக அவங்கள நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது என்னால் பண்ண முடியும். பட் எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்கில் இது நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவையில்லை. ஸோ லாஸ்ட்டாக பொட்டன்ஷியோமீட்டரில் ட்ராஸ் நோ கரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இனிஷியலாக சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கூட ஒரு எம்சிக்யூ இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட ஒரு சர்க்யூட்டில் பொட்டன்ஷியோமீட்டர் பக்கத்துலேயே கரண்ட் இருக்கும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்கும்போது 0ன்னு ஆன்சர் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததுனால தான் அந்த வேர்டையே உள்ளார வச்சேன். ஸோ நம்மளோட எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்கில் என்னென்னலாம் ஒன்லைனர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும், என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட விளக்கங்கள் இருக்கும். அதே போல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த தியரியை நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படியெல்லாம் அனலைட்டிக்கலாக வருதுங்கிறதுக்காக தான் சால்வ் எக்ஸாம்பிள் போகிறோம். என்சிஆர்டி எக்ஸாம்பிளார் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா நமக்கு தியரி எந்த அளவுக்கு அப்ளை ஆகிருக்குன்னு பார்க்க, அதுக்கப்புறமா நம்ம எம்சிக்யூ போகிறதுக்கான காரணம் எக்ஸாம் பேஸ்டு ட்ரைனிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது, ஸோ எப்படிலாம் நம்மளோட ஆன்சர்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, கொஸ்டினில் என்னென்னலாம் ஹிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்காக எம்சிக்யூ. ஸோ நம்மளோட பேட்டர்னே இந்த மாதிரி தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதனால் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தியரியை கரெக்டாக பேப்பரில் எழுதிக்கிங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நோட் பண்ணி என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன் இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் எம்சிக்யூக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு யூனிட்டை நான் முடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த ஏற்பாடு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸில் நான் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணி வைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, படிக்கிறீங்க பார்க்குறீங்க நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான இண்டிவிஜுவல் செஷன் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் கால் மீ. அண்ட் தென் please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.